எது ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் பணம் காசு வீடு பங்களாவோடு இருக்கிறது தான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. இல்லை, நம்ம சுகத்தோடு இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம நடக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வேல்யூ எப்போ தெரியும் நமக்கு? ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் நம்முடைய வேல்யூ தெரியும். நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் எவ்வளவு காஸ்ட்லி, தேவன் நம்மளை எவ்வளவு அழகாக எவ்வளோ காஸ்ட்லியாக விலையேற பெற்றவர்களாய் வைத்திருக்கிறார் என்பது நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் தெரியும். ஒரு 10 நிமிஷம் ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு 1000 ரூபா காசு வாங்கிக்கிறாங்க. ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பல 1000 ரூபா நம்ம என்ன செய்கிறோம்? செலவு பண்ணுறோமா? ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் ஃபீஸே குறைஞ்சது 500 ரூபா கொடுக்குறோம் இல்லையா? அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது தான் நம்முடைய வேல்யூ என்னன்னு தெரியும். அப்போ தேவன் நம்முடைய பார்ட்ஸ் ஒன்றொன்றையும் எவ்வளவு அழகாக படைச்சிருக்காரு. ஒரு நரம்பு லைட்டாக இப்படின்னுச்சுனாலே அந்த விரல் ஃபுல்லாக செயல்படாது. இப்போ செயல்படாத அந்த இதுக்காக நம்ம ஒரு பிசியோதெரப்பிக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா. இப்போ ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல ஃபங்க்ஷன் பண்ண தேவன் என்ன செஞ்சுருக்காரு? உதவி செய்திருக்கிறார். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். எத்தனை பேர் நன்றி சொல்கிற பழக்கம் இருக்குது? ஆண்டவர் எனக்கு கொடுத்த சுகத்துக்காய் நன்றி. ஆண்டவர் பேச வச்சுருக்காரு, நடக்க வச்சுருக்காரு, சுவாசிக்க வச்சுருக்காரு. நன்றி சொல்கிற பழக்கம் இருக்கா? பழக்கம் இல்லைன்னா சொல்லுங்கள். இனிமேல் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள். இதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்.